வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், புதுசாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள QR கோடுடன் கூடிய பேன் கார்டை நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலே பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். செர்ச் பாக்ஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. UTIITSL அப்படி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு பேன் கார்டு PANCARD அப்படி டைப் பண்ணி செர்ச் கொடுத்துருங்க. செர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பேன் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு மெயின் பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் அதனுடைய பேஜ். இதிலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், பேன் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, டவுன்லோடு பேன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அதனுடைய பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு மந்த்து அதுக்கப்புறம் இயர் அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GST நம்பர் தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், கேப்சா. இந்த கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் எல்லாமே டைப் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய மெயில் ஐடி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இதில் உங்களுடைய கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கெட் OTPன்னு கொடுத்தா போதும். கெட் OTPன்னு சொல்லிட்டு கொடுத்தா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். என்டர் OTP ரிசீவ்டு இன் யுவர் மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளார போகும். இதுதான் அதனுடைய பேஜ். நீங்கள் இந்த பேன் கார்டு டவுன்லோடு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ₹8.26 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிபே அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூபே எது வழியாட்ட நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டுன்னு சொன்னால் கன்ஃபார்ம் பேமெண்ட்டு நீங்கள் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆனால் உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் அந்த உங்கள் மெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய பேன் கார்டை டவுன்லோடு பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்